இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக கீரை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எந்தெந்த சீசனில் எந்த கீரை சாப்பிடணும், அந்த கீரையை சமைக்கும்போது இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னன்றதை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக கீரையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விட்டமின் ஏ, பி, கே அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். அதே மாதிரி தாதுகளும் வந்து பார்த்திங்கனாக்கா கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் அப்படின்னு நமக்கு எல்லா கீரைகள்லையும் இது நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, குறிப்பாக கீரைகளில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அயன் சக்தியை அதிகமாக்கக்கூடிய அந்த ஃபோலேட்டாக நமக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு நமக்கு கீரைகளில். இப்போது இந்த மாதிரி கீரைகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு விஷயம் கீரை அப்படின்னாலே ஃபைபரை தாங்க குறிக்கும். நம்ம எந்த அளவுக்கு நார் சத்து நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஜீரணம் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நார் சத்து ஜாஸ்தி எடுத்துக்கிட்டோன்னா கொலஸ்ட்ரால் எங்கேயுமே உடம்புல தங்காமல் அது மலம் மூலியமாக வெளியேற்றுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த ஃபைபர் ஈவன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மோஷனோடைய பல்க்னஸை கொடுக்கும். அப்போ அது மூலயமா நமக்கு மலச்சிக்கல் இல்லாமல் பாதுகாக்கும். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த மாதிரி நார்சத்தை நம்ம எடுத்துக்கும் போது, இயற்கையான நார்சத்தை எடுத்துக்கும் போது நமக்கு சுகர், பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இந்த கீரை எந்த மாதிரி எந்த சீசன்லேயுமே நம்ம சாப்பிடக்கூடிய கீரைகள் நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது, மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது. இது பிபியை பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால, கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால பிபியை கண்ட்ரோல்லையே வச்சுருக்கு. ஹார்ட் ரிஸ்க் வராமல் நமக்கு என்றைக்குமே நம்மளுடைய லைஃப் லாங்கிட்டிவிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த கீரை ரொம்ப முக்கியமாகவே இருக்குது. அடுத்தபடியாக நீரிழிவு நோய் இருக்கிறவங்களும் ரெகுலராக கீரை சாப்பிட்றது மூலயமா இது மலச்சிக்கல் ஏற்கனவே சரிப்படுத்தும்னு சொன்னேன். அது மட்டும் இல்லை, சுகர் நமக்கு அப்படியே அதிகமாக ஒரு ஸ்பைக் ஆகாமல் அது மெயின்டைன் பண்ணி நமக்கு காம்ப்ளிகேஷன்ஸை குறைக்கிறதுக்கு கூட இந்த கீரைகள் அவ்வளோவே ஹெல்ப் பண்ணுங்க. ஆக்சுவலாக கீரைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் ஆக்சலேட் ஜாஸ்தி. அதனால தான் என்ன சொல்லுவோம் தெரியுமா, கிட்னியில் கல் இருக்குது அப்படின்னா நம்ம கீரையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது சமைக்கும் போது சில ஒரு சின்ன விஷயத்தோடு நம்ம செய்யணும். கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க கீரை சமைக்கும் போது புளியோ தக்காளியோ சேர்க்கக்கூடாது. இதில் நமக்கு அந்த விட்டமின் சியோடு அது கம்பைன் ஆச்சு அப்படின்னா அது கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே இது அப்சர்வ் ஆகாமல் கிட்னிலேயே தங்கிடும். அப்போ இந்த ஆக்சலேட்டும் கால்சியமும் சேர்ந்துச்சுன்னா அதுதான் கல். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம ஃபஸ்ட்டு இந்த காம்பினேஷன் அவாய்ட் பண்ணணும். ஆனால் பொதுவாகவே நம்ம கீரை சமைக்கும் போது விட்டமின் சி, அதாவது எலுமிச்சை சாறு, அப்புறம் புளி தண்ணியில் நம்ம சமைக்கிறது, கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து இந்த புளிப்பு சுவையை வந்து நம்ம சேர்த்து சமைக்கும் போது, தக்காளி இதெல்லாம் சேர்த்து சமைக்கும் போது அது கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் அந்த கீரையை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ சில கிளைமேட்லலாம் வாங்குகிறோம், இப்போ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போது மழை காலத்துலலாம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கீரை வந்து ரொம்ப பழுதடைஞ்சு இருக்குது அப்படின்னா அதில் புழுக்கள்லாம் இருக்கான்றது செக் பண்ணி வாங்கணும். இன்னொன்று, அந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதாவது ஒரு 1 மினிட்டுக்கு ஹாட் வாட்டரும் 1 மினிட்க்கு கோல்டு வாட்டர்லையும் நல்லா ரின்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் ஏதாவது பெஸ்டிசைட்ஸ் இருந்துச்சுனாலோ இல்லை வேறு எந்த டாட்ஸ் இருந்துச்சுனாலோ அதை க்ளீனாக நம்ம எடுத்துக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நிறைய நம்ம கீரையை அவாய்ட் பண்ணுறதுக்கு காரணமே அந்த கீரையை ப்ராப்பராக க்ளீன் பண்ண மாட்டாங்க, கீரையை ப்ராப்பராக வந்து கட் பண்ண மாட்டாங்க. அதை அப்படியே கட்டோடு நமக்கு கட் பண்ணுறதுனால நமக்கு இப்படி பிரச்சனை அப்படின்றதுக்காகவே அவாய்ட் பண்ணுவோம். ஆனால் அந்த கீரையில் இவ்வளோ நன்மைகள் இருக்குங்க. ஈவன் இது கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஏற்கனவே சொன்னேன்னா கொலஸ்ட்ரால் உடம்புல தங்காமல் வெளியேற்றிடும் அப்படின்னு. இது இன்னொன்று, நமக்கு இந்த ஜீரணத்தையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த கீரை வந்து ஹெல்ப் பண்ணும். இதில் ஃப்ளேவினாய்ட்ஸ் ஜாஸ்தி இருக்குது, லியூட்டின் அதிகமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு விட்டமின் ஏவை கன்வர்ஷனுக்காக இது ஹெல்ப் பண்ணும். அப்போ நம்மளுடைய கண் பார்வையை நல்லா கூர்மையாக்கி கொடுக்குது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்க்ரீன் டைம் தான், நிறைய குழந்தைங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் எந்த நேரமும் நம்ம மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஏதாவது சிஸ்டம் பார்த்தே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போது அதனால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கும் இந்த கீரைகள் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எந்த கிளைமேட்டில் நம்ம எந்த கீரை சாப்பிடணும்
ஆக்சுவலாக கீரைகள் எல்லா கிளைமேட்லேயும் சாப்பிடணும். ஆனால் எந்த கிளைமேட்டில் சாப்பிடணும்? இப்போ சம்மர்லாம் எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், இந்த சம்மர் சீசனில் நமக்கு நிறைய தொற்றுகள் வரும். அதே நேரத்தில் இந்த சம்மரில் தான் நமக்கு கீரை வந்து அந்த அளவுக்கு நமக்கு விளைச்சல் ஜாஸ்தி இருக்காது. ஏன்னா சீக்கிரம் சீக்கிரம் அது கெட்டு போயிடும். அந்த ஹீட்டில் அது ரொம்ப நாள் இருக்காது. இந்த நேரத்தில் நம்ம புதினா நிறைய சேர்த்துக்கிறது நல்லது. கொத்தமல்லி அதிகமாக சேர்த்துக்கிறது நல்லது. இந்த நேரத்தில் பசலைக்கீரை ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. பசலைக்கீரையை நம்ம சாப்பிட்றது மூலயமா இப்போ இந்த சம்மரில் வரக்கூடிய சரும பிரச்சனைகளாக இருக்கட்டும், பிபி சுகராக இருக்கட்டும், இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று, இந்த முருங்கைக்கீரையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டயூரிட்டிக் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அப்போது நமக்கு எங்கேயுமே நீர் தங்காமல் நமக்கு வந்து அது நல்ல யூரின் அவுட்புட்டை வெளியே கொண்டு வர்றதுக்கும் நம்மளுடைய ஹீமோக்ளோபினை அதிகமாக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இந்த சம்மர் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நீர் சத்து குறையும். அப்போ அந்த நீர் சத்து குறையும் போது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு ஹீமோக்ளோபினும் கம்மியாகும். அப்போது பிளட்டோடைய திக்னஸ் வந்து நமக்கு ஜாஸ்தி ஆகும். இது என்ன பண்ணுதுன்னா நமக்கு வந்து அந்த பிளட்டை வந்து தின்னாக வச்சிருக்கிறதுக்கும் சர்க்குலேஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாம் இல்லாமல் நமக்கு நல்லா அந்த கால்சியம் அப்சார்ப்ஷனை அதிகமாக்கி கொடுக்கறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இன்னும் சில கீரைகள் அதோடைய பயன்கள் என்னென்ன சீசனில் சாப்பிட்லாம் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.